ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சித்திரை திருநாள் ஸ்பெஷல். சித்திரை திருநாள் தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு அறுசுவையும் நம்ம உணவோடு எடுத்துக்கிறது ஒரு வழக்கம். அதை தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இனிப்பு, அதுக்காக நான் இன்றைக்கி பருப்பு பாயசம் செய்ய போகிறேன். ஒரு 3/4 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதே கப் அளவில் நான் ஒரு 1/4 கப் அளவு அளந்து வெல்லம் எடுத்திருக்கேங்க. நம்ம இனிப்புக்கு தகுந்தவாறு வெல்லம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிறிதளவு ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். நெய் இதற்கு அந்த பொரிச்சு போடுறதுக்கு நான் நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து மாங்காய் பச்சடிக்காக மீடியம் சைஸில் ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. அதே மாதிரி ஒரு 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நெல்லிக்காய் தொக்கு. இது நான் தொக்கு மாதிரி செய்ய போகிறேன். அதனால் ஒரு 10 நெல்லிக்காயை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், நான் வெறும் மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த தொக்கு நம்ம வெறும் நல்லெண்ணெயில் மட்டும் செய்ய போகிறோம். அதனால் நல்லெண்ணெய் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பாவக்காய் பகோடா. இந்த பாவக்காய் பகோடாக்காக நான் ஒரு 5 பெரிய பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3/4 கப் கடலை மாவு எடுத்திருக்கேங்க. அரை கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவில் 1 ஸ்பூன் மைதா மாவும் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி நம்ம பகோடா செய்யும்போது நம்ம கலக்கிற அரிசி மாவில் 1 ஸ்பூன் மைதா மாவு கலந்து செஞ்சோம்னா அந்த கிறிஸ்பினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. எல்லா சுவைக்கும் சுவை சேர்க்குற அந்த உப்பையும் நான் இப்போ இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாயசத்துக்காக எடுத்து வச்ச பருப்பை நான் வாஷ் பண்ணுறேங்க. ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நம்ம ஊற வைக்க தேவையில்ல, நம்ம ஜஸ்ட் அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு பேனில் போட்டு நல்லா நான் ஃப்ரை பண்ணுறேன். இது ஈரமாக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணோம்னா நல்லா ட்ரை ஆகிடுங்க. இந்த மாதிரி இது ட்ரை ஆனதும் இதில் கொஞ்சம் நெய் சேர்க்குறேன். ஒரு 1.5 ஸ்பூன் நெய் இதில் சேர்த்து இதை நல்லா நான் வறுத்து விடுறேங்க. இதை ரொம்ப நம்ம கோல்டன் ப்ரௌனாக ஆகிற அளவுக்குலாம் வறுக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நம்ம அது சூடாகிற அளவுக்கு வறுத்தா போதுங்க. அது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அந்த பாயாசம். இப்போ இதை நான் குக்கரில் போடுறேன். இது நான் 3/4 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன். நான் ஒரு 1.5 கப்பு அளவு தண்ணி விடுறேங்க. ஏன்னா இது தண்ணி ரொம்ப நம்ம நிறைய வச்சு வேக வைக்கக்கூடாது. இதில் நம்ம வெள்ளைப்பாகும் சேர்க்க போகிறோம், தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். அது இன்னும் தண்ணியாகிடும். அதனால் இந்த பருப்பில் நம்ம கரெக்டாக தண்ணி வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் வெள்ளைப்பாகுக்காக ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை போடுறேன். அதில் வெள்ளம் முழுகிற அளவுக்கு ஒரு அரை கப்பு தண்ணி விடுறேங்க. விட்டு இதை நல்லா கரைச்சி விடலாம். இது கொஞ்ச நேரத்தில் நல்லா கொதி வந்துடும். கொதி இது பாகுபாதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா கொதித்து அந்த வெள்ளை வாசனை வந்தாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு கரெக்டாக வெந்திருக்குங்க. இப்போ வெல்லமும் நல்லா கொதித்து வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இந்த பருப்பை இந்த வெல்லத்தில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுறேங்க. இப்போ இந்த வெல்லமும் இந்த பருப்பும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்டவ்வில் சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம கலந்து விடலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஏலக்காய் தூள் அதையும் இந்த ஸ்டேஜில் நான் சேர்க்குறேங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விடலாம். இந்த திக்னஸ் இந்த பாயசம் இப்போ இருக்கிறது ரொம்ப கரெக்டான பதம். ஏன்னா இன்னும் நம்ம இதில் தேங்காய் பாலும் சேர்க்க போகிறோம். அப்போ அது நல்லா குடிக்கிற பதத்துக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பாயசத்தை கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா ஆற விட்டுடலாங்க. ஆற விட்டுட்டு நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்க தேங்காயை நல்லா திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை நான் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுறேன். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தேங்காய் பாலை இதில் ஃபுல்லாக நான் விட்டு நல்லா கலந்து விடுறேன். இப்போ இந்த பாயசம் நம்ம குடிக்கிறதுக்கு கரெக்டான பதத்தில் வந்துருச்சுங்க. நான் கொஞ்சம் முந்திரியை நெய்யில் நல்லா வறுத்து போடுறேன். நம்ம இதில் திராட்சை, காஞ்ச திராட்சை இந்த மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சித்திரை ஸ்பெஷலுக்காக ஒரு சுவையான இனிப்பு பாயாசம், பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து மாங்காய் பச்சடிக்காக நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து போட்டு நல்லா தாளிக்கிறேங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாங்காய் துண்டுகளை நான் சேர்க்குறேன். சேர்த்து அதை நல்லா வதக்கி விடுறேங்க. இதை நல்லா நம்ம ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா பொறுமையாக வதக்கி விடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க.
இந்த ஸ்டேஜில் நான் வந்து எடுத்து வச்சுருக்க இந்த மஞ்சத்தூள் இப்போ ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், வெறும் மிளகாய்த்தூள் இதில் சேர்க்குறேங்க. சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா நான் வந்து கலந்து விடுறேன். இதை நல்லா கலந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா நம்ம வதக்கி விடலாங்க. இப்போ இது இந்த மிளகாய்த்தூளில் நல்லா ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுறேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ இதில் கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். மாங்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். மாங்காய் ஒரு 3/4 பாகம் வெந்தால் போதுங்க. ரொம்ப குழைவாக வெந்தாலும் இந்த பச்சடிக்கு நல்லா இருக்காது. இப்போ நான் இதை ஒரு மூடி போட்டு எடுத்து அதில் வெல்லம் சேர்க்குறேங்க. வெல்லம் சேர்த்து இதை நல்லா கலந்து விடுறேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க எல்லா வெல்லத்துலையும் இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுறேங்க. கலந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி எடுத்தோம்னா நம்மளுடைய மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடும். சித்திரை ஸ்பெஷல் சுவையான மாங்காய் பச்சடியும் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தொக்கு. இப்போ இந்த நெல்லிக்காய் தொக்குக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த 10 நெல்லிக்காயை நல்லா அந்த சீடெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நான் வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி வந்து நான் வந்து நல்லா கொரப்பாக வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து நம்ம ஒரு தொக்கு மாதிரி செய்ய போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெறும் ரெட் சில்லி பவுடர் அது வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் நான் இப்போ வந்து ஆட் பண்ணுறேங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து நான் வந்து ஃபுல்லாக நல்லா கலரி விடுறேங்க. இந்த மிளகாய், உப்பு, மஞ்சத்தூள், நெல்லிக்காய் இதெல்லாம் நல்லா கலந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து இதை நல்லா மூடி எடுத்து வச்சிடலாம். இந்த மிளகாய்த்தூளில் நான் கொஞ்சம் மிளகாய்த்தூள் நிறுத்தி வச்சுருக்கேங்க. அதை நம்ம வந்து தாளிக்கும் போது அந்த எண்ணெயில் போடலாம். இப்போ இதை நல்லா நான் மூடி எடுத்து வச்சிடுறேன். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. இப்போ இது 1/2 மணி நேரம் ஆனதும் நம்ம வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நம்ம வந்து இது நல்லெண்ணெயில் செய்ய போகிறோம். அதனால் நான் வந்து நல்லெண்ணெயை வந்து கொஞ்சம் விடுறேங்க. கொஞ்சமாக விட்டு இதில் வந்து நான் கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு போடுறேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. இந்த பெருங்காயம் இந்த தொக்குக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் இதில் கொஞ்சம் நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மிளகாய்த்தூள் அதை வந்து இப்போ கொஞ்சம் சேர்க்குறேன். அந்த பேலன்ஸ் மிளகாய்த்தூளை சேர்த்து நம்ம அரைச்சி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த நெல்லிக்காய் அதில் போட்டு நல்லா ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் நல்லா கலந்து விடலாங்க. இதில் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. நம்ம வந்து உப்பு மிளகாய்த்தூள் போட்டு ஊற வைக்கும்போது அது நல்லா இலகலாக இருக்கும். நம்ம எண்ணெயும் கூட சேர்த்துருக்கோம். ஒரு 10 நிமிஷம் நான் சிம்மில் வச்சு இதை நல்லா மூடி வைக்கிறேங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி நல்லா குக்காகி இருக்குது. இது நம்ம தண்ணி சேர்க்காமல் நம்ம வந்து இந்த நெல்லிக்காய் தொக்கு செஞ்சுருக்கோம். இதனால் இதை ஒரு 10 நாள் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஊறுகாய் மாதிரியும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். இது இட்லி தோசைக்கும் வந்து சைட் டிஷ்ஷாக நல்லா இருக்குங்க. இப்போ சித்திரை ஸ்பெஷல் நெல்லிக்காய் தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பாவக்காய் பகோடாக்காக நான் வந்து சுட தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க. அதில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த பாவக்காயை அதில் நான் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து அதை டிப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ரொம்ப நேரமும் நம்ம பாவக்காயை வேக வைக்கக்கூடாதுங்க. அது மாதிரி வெந்துச்சுன்னா நம்ம வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும் இந்த பாவக்காய். அதனால் வந்து நான் வந்து இதை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் டிப் பண்ணிவிட்டு அதை உடனே நான் ஃபில்ட்ரு பண்ணிடுறேன். ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் ஆற விட்டுடலாங்க. இது வந்து கொஞ்சம் இளம் சூடாக இருக்கும்போதே நான் வந்து இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேங்க. நம்ம வந்து இதில் வந்து தண்ணி ஒரு ட்ராப் கூட விடாமல் இப்போ இருக்கிற இந்த தண்ணியிலே தான் நம்ம வந்து அந்த மாவு எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து கலந்து விடணும். இப்போ நம்ம இந்த உப்பு ஆட் பண்ணும்போதே இந்த இளம் சூடாக இருக்கும்போது நம்ம இந்த உப்பு ஆட் பண்ணோம்னா அந்த பாவக்காயில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டரும் வெளியில் வரும். அப்போ நம்ம இந்த மாவு இதெல்லாம் போட்டு கடலை மாவு பச்சரிசி மாவெல்லாம் போட்டு கலக்கும்போது கரெக்டாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த
1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், நம்ம வச்சுருக்க அந்த 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் நான் இப்போ வந்து போட்டு கலந்து விடுறேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டோம்னா அந்த டெப்த்தாக நல்லா அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து நல்லா டெப்த்தாக இறங்கி இருக்குங்க. அதனால் இதை ஃபஸ்ட்டு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கடலை மாவு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு, அதில் 1 ஸ்பூன் மைதா மாவு கலந்துருக்கேன். அதையும் இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். இதில் 1 ட்ராப் தண்ணி கூட விட வேண்டாங்க. அந்த இருக்கிற தண்ணி அந்த பதத்திலே நம்ம வந்து இந்த மாவெல்லாம் போட்டு நம்ம பிசைஞ்சு விடலாம். எக்ஸஸ் பகோடா வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த பகோடா ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். கிறிஸ்பினஸ் ரொம்ப நேரம் சஸ்டைன் ஆகும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க இந்த எல்லா ஒன்றா போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இப்போ வந்து நமக்கு வந்து இது கொஞ்சம் மாவு பதம் தெரிஞ்சால் கூட இதை நம்ம 1/2 மணி நேரம் நல்லா மூடி போட்டு மூடி வைக்கலாம். அந்த மாதிரி மூடி வச்சுட்டு நம்ம அதை எடுத்து பார்த்தோம்னா அதில் இருக்கிற அந்த தண்ணியில் நல்லா மாவு ஃபுல்லாக நல்லா கலந்தும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், 1/2 மணி நேரம் மூடி வச்சு நான் இருக்கிறேன். இப்போ அந்த மாவு பதம் இல்லாமல் எல்லா தண்ணியில் நல்லா இந்த மாவு கலந்து இருக்குது. இது வந்து கரெக்டுங்க. இப்போ நம்ம வந்து இந்த பாவக்காயை நான் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் பொரித்து எடுக்கிறேன். இதை நான் அந்த பகோடாவுக்கு நம்ம போடும்போது அந்த கையிலையே நம்ம அந்த வந்து கொஞ்சம் பிரித்து விட்ட மாதிரி அந்த ஒரு பாவக்காயாக நம்ம வந்து போடலாங்க. இந்த மாதிரி மொத்தமாக போட்டால் அது ஒன்றோட ஒன்று நமக்கு வந்து அந்த ஜாயிண்ட் ஆகிடும். இந்த மாதிரி நான் வந்து பொறுமையாக ஒரு பாவக்காயாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். பாவக்காயை நம்ம இந்த மாதிரி பகோடாவாக செய்கிறச்ச அதில் இருக்கிற அந்த கசப்பு தன்மையும் அவ்வளோவா தெரியாது. அதனால் பாவக்காய் வேணான்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி நம்ம பகோடாவாக அதை செஞ்சு கொடுக்குறச்ச ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பகோடா பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பினஸாக, நல்ல எண்ணெய் இழுக்காமல் நல்ல ட்ரையாக அழகாக வந்திருக்குங்க. இப்போ நான் பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்க இந்த பாவக்காயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் பொரித்து எடுக்கிறேன். இந்த மாதிரி பிரித்து நம்ம அதை ஒன்று ஒன்றா போடுறச்ச அதில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தோம்னா. இப்போ இந்த பாவக்காய் பகோடா ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து இதை செய்கிறதுனால இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு நல்ல கிறிஸ்பியான சித்திரை ஸ்பெஷல் பாவக்காய் பகோடா ரெடி. இப்போது சித்திரை திருநாள் விருந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் நான் வந்து நாட்டு காய்கறிகள்லாம் சேர்த்து முள்ளங்கி, வாழைக்காய், மாங்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி விட்ட காரக்குழம்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழைப்பூ கூட்டு, தயிர் வடை, வேப்பம்பூ ரசம் இதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேங்க. என்னதான் சமூக மாற்றங்களால் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் மாறினாலும் இந்த மாதிரி ஒரு பழமையான விஷயங்களை நம்ம வந்து மறக்காமல் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அது வந்து ரொம்ப மனசுக்கு ஒரு நிறைவான விஷயங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.